மல்லியோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா, அதே சமயத்துல இப்போ வெண்பாவோட நிலைமையும் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. வெண்பா அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதாவது இது வந்து மயக்கம் வருது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் வெண்பா வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, உண்மையிலேயே இது ஃபிக்ஸு. அதுவும் இல்லாம தன்னோட உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இப்போ வெண்பாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனா, அதே சமயத்துல இப்போ அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து வெண்பாவுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்து அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஃபிக்ஸ் வந்து கடைசியில வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் விஜயும், மல்லியும் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் எப்படியாச்சும் என் பொண்ண காப்பாத்துங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் வரும்போது ஏதாச்சும் கொஞ்சம் தெளிவாச்சும் இருக்கும். ஆனா இப்போ அது எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எப்படியாச்சும் வந்து என் வெண்பாவ வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இங்க இருக்கிறது உண்மையிலேயே விஜய்க்கு மிகப்பெரிய எரிச்சலா வருது. ஏன்னா அடுத்தடுத்து வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது, ஆனா கடைசியில வந்து நம்ம மல்லி தான் இதுல வந்து மாட்டிக்கிறாங்க. "என் கண்ணு முன்னாடி நிக்காத. உன்னால தான் என் பொண்ணுக்கு இந்த மாரி ஒரு நிலைமை. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பி போயிடு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. "விஜய் முதல்ல இங்க வந்து சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க பொண்ண காப்பாத்துறதுக்காக வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயத்துல இப்போ அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அப்படியே திரு திரு திருன்னு வந்து முழிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருக்காரு இல்லையா? அவரு வந்துட்டு, "டாக்டர் முதல்ல என் பொண்ண காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவால்ல. கோடிக்கணக்குல ஆனாலும் பரவால்ல. லட்ச லட்சமா, கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டுறேன். என் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் கொஞ்சம் இது கிரிட்டிக்கலா தான் போயிட்டு இருக்கு. வெண்பா இப்ப வந்திருக்கிற நிலைமையிலேயே அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க கூட்டிட்டு வரும்போது, உடனடியா வந்து ஏதாச்சும் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாலோ, இல்ல வந்து ஏதாச்சும் வந்து இது பண்ணாலோ, உடனடியா வந்து ரியாக்ட் ஆயி எப்படியான ஒரு வழியா வந்து வெண்பா வந்து கண் முழிச்சுருவாங்க. ஆனா இப்போ நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமையில தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வெண்பா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை ரொம்பவும் கிரிட்டிக்கல் கண்டிஷன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்து பார்த்து தான் அவங்க வந்து எங்களால சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வெண்பாவ காப்பாத்த முடியல அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல முடியாது. இப்போவே வந்து இருக்கிற ஃபேக்ட்ட வந்து சொல்லிடுறேன். இதுதான் விஷயம். இதுதான் வந்து இப்போ வெண்பாவோட உடல்நிலையில இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து அ நம்ம விஜய் இருந்துட்டு அமைதியா பயங்கரமா கதறி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மல்லி இருந்துட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துராது. கண்டிப்பா வந்து அந்த கடவுள் வந்து வெண்பாவ வந்து காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மல்லி இருந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து அழுதுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டரும் போறாரு. அடுத்ததா நர்ஸ் உள்ள போறாங்க. மறுபடியும் வெளிய வராங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாருமே வந்து சீரியஸா வந்து பேசிட்டு இருக்காங்க. சீரியஸா வந்து இந்த வெண்பாவோட கேஸ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து விஜய்க்கும், மல்லிக்கும் இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்குது. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியாம, அப்படியே திரு திரு திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் ஃபைனலா டாக்டர் வராரு வெளிய. டாக்டர் வரது மட்டும் இல்லாம, கண் கலங்கிட்டே வராரு. அவருக்கே வந்து நம்ம வெண்பா இருக்கக்கூடிய நிலைமைய பார்க்கும்போது, உண்மையிலேயே பயங்கரமா வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சுடுது. அதுவும் இல்லாம யாருக்கும் இந்த மாரி ஒரு நிலைமை வந்து வரக்கூடாது. உண்மையிலேயே ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமை தான் இப்போ வெண்பாவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் என்னாச்சு? என் வெண்பா பரவாயில்லல்ல? எதுவும் ஆகலல்ல? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்ல வர்றதே புரியல. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, இங்க பாருங்க மிஸ்டர் விஜய். அதாவது நீங்க இத வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வெண்பாவோட உடல்ல வந்து கன்டினியூஸா வந்து ஒரு போதைப் பொருளோ, மயக்க மருந்து வந்து கலந்திருக்காங்க. அதனால தான் வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனை. அதனால தான் வந்து வெண்பாவோட உயிருக்கே இப்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறது. வெண்பாவ காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப சாரி விஜய் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, விஜய் வந்து சொல்றாங்க. உடனே வந்து நம்ம விஜய்க்கு அப்படியே தூக்கி வாரி போட ஆரம்பிச்சுருது அந்த டாக்டர் அப்படி வந்து சொன்ன உடனே. டாக்டர் அப்படி சொன்னதும் வந்து கேட்ட உடனே அடுத்ததா வந்து விஜய் இருந்துகிட்டு, "என்ன சொல்றீங்க டாக்டர்? எவ்ளோ செலவானாலும் பரவால்ல. என் பொண்ண வந்து எங்க கூட்டிட்டு போணும்னு சொல்லுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "இல்ல விஜய், இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து குடுத்தோம் அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா வந்து வெண்பாவ காப்பாத்திடலாம்." அப்படிங்கிற மாரி நெனச்சோம். ஆனா இதோட சீரியஸ்னஸ் இப்ப தான் புரியுது. ஏற்கனவே எடுத்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் இப்ப வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து வெண்பாவோட மூளைய இது எவ்ளோ பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காட்டுது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு
விஷயம். இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பாவுக்கு வந்து இப்ப கெடு வைக்கிறாங்க. இன்னும் 3 மாசமோ, 6 மாசமோ தான் வந்து வெண்பா உயிரோட இருக்க போறா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இது உண்மையிலேயே இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதுவும் இல்லாம இந்த டாக்டர் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா சின்ன விஷயம் கூட வந்து பெருசா நடக்குது. அடுத்ததா நம்ம டாக்டர் இருந்துட்டு, இன்னும் எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் விஜய். இது ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி வெண்பா அப்படி இருக்கிற நிலைமைய நெனச்சு நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ நியூரோ சர்ஜன் டாக்டர வந்து நான் வர சொல்லியிருக்கேன். உடனடியா அவர் வந்து பார்ப்பாரு. அவர் பார்த்துட்டு உண்மையிலேயே வெண்பாவோட சிச்சுவேஷன் என்ன? அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்றேன். எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. என் வெண்பாவ மட்டும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி, நம்ம வெண்பாவ வந்து காப்பாத்துறதுக்கு மல்லி தான் அடுத்ததா முயற்சிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே வந்து அந்த ரவுடியோட கும்பல்ல இருந்து வெண்பாவ எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அதாவது நம்ம வெண்பாவுக்காக நம்ம மல்லி எதையும் செய்யறதுக்கு தயாராகுவாங்க. அதே மாதிரி இப்போ வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடாது. நம்ம வெண்பாவ எப்படியாச்சும் வந்து இவங்க காப்பாத்தணும். எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. இனிமே ஃபிக்ஸே வராம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோ கீழ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். போய் டாட்டா, see you.